जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. சௌந்தர்ய லஹரி தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். ஆனந்த லஹரி என்ற தலைப்பு. அத்வைதமும் சாக்தமும். சௌந்தர்ய லஹரியின் பின்பாகம் அம்பாளுடைய அழகை சொல்கிறது. முன்பாகம் முக்கியமாக அவளுடைய சக்தியை சொல்கிறது. பின்பாகம்தான் அசல் சௌந்தர்ய லஹரி, முன்பாகம் ஆனந்த லஹரி. சக்தி மகிமையை ஓஹோ என்று போற்றியே முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. பின்னே சக்தி லஹரி என்று தலைப்பு போடாமல் ஆனந்த லஹரி என்பானேன்? இந்த ஆனந்தம் சித் என்ற அறிவிலிருந்து உண்டாகிறது. அந்த சித் அறிவு என்னவென்றால் பிரம்மம் தன்னைத்தானே தெரிந்து கொள்வதான அறிவுதான். ஞானம் என்றால் அதுதான் ஞானம். சரி, தன்னைத்தானே தெரிந்து கொள்வது என்றால் என்ன? தன்னுடைய உள் நிலையான ஆடாத அசையாத சாந்தத்தன்மையை தெரிந்து கொள்வதுதான் என்று அத்வைத சாஸ்திரம் முடித்துவிடும். ஆனால் சாக்த சாஸ்திரங்களில், குறிப்பாக ஸ்ரீவித்யில் என்ன சொல்லியிருக்கிறதென்றால், இங்கேயும் அந்த ஆடாத அசையாத சாந்தத்தன்மையை சொல்லியிருக்கிறது. காரியம் இல்லாத, குணங்கள் இல்லாத அந்த நிர்குண தத்துவத்தை சொல்லியிருக்கிறது. அதோடு கூட இத்தனாம் பெரிய காரிய லோகத்துக்கும் அந்த பிரம்மமேதானே அடிப்படையாயிருக்கிறது. இதிலே உள்ள குணங்கள் எல்லாவற்றுக்கும் அதுதானே ஆதாரமாயிருக்கிறது என்ற விஷயத்தையும் சாக்தம் கவனிக்கிறது. காரிய லோகத்திற்கு ஆதாரமாக இருந்து நிர்வாகம் பண்ணுவதென்பது ஒரு மகா பெரிய சக்தியை கொண்டுதானே நடக்கக்கூடும். சாந்த பிரம்மத்துக்கே இப்படிப்பட்ட மகாசக்தி இருக்கிறது என்பதை சாக்தம் வலியுறுத்தி சித்தாந்தம் பண்ணியிருக்கிறது. அந்த ரீதியில் சௌந்தர்ய லஹரியை சாக்த ஸ்தோத்திரமாகவே ஆச்சாரியால் அனுகிரகித்திருப்பதால் அந்த சித்தாந்த ரீதியில் பார்க்கும்போது பிரம்மத்தின் சித்தான தன்னைத்தானே அனுபவித்தறியும் ஞானம் என்பது அதன் உள்நிலையாயிருக்கும் அத்வைதமான சாந்தத்தின் அறிவாக இருப்பது மாத்திரம் இல்லை, அதோடு கூட துவைதமான பிரபஞ்சம் வெளிப்படும்படியான ஆதாரமாயிருப்பதில்தான் எப்பேற்பட்ட சக்திமயமாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டிருக்கும் அறிவாகவும் இருக்கிறது. பிரம்மத்தின் ஞானானுபவத்தில் எப்படி சக்திமயமாக இருக்கிற ஆஸ்பெக்டுக்கே சாக்தம் முக்கியத்துவம் தருகிறது. சக்தியை வைத்தே ஏற்பட்ட மதம் வேற எப்படி இருக்கும்? அந்த சக்தியை சித் ஸ்வரூபமாக அது சொல்கிறது. ஒருத்தருக்கே 2 அறிவு இருக்க முடியாததால் பிரம்மத்தின் உள் சாந்த அறிவும் அவள்தான் என்று சாக்தம் சொல்கிறது. பிரம்மம் சத் சித் ஆனந்தமாயிருக்கிறதென்பதில் சத் என்கிற ஆதாரமான நித்திய தத்துவமே சிவன், அதன் அறிவான சித்தே அம்பாள் என்கிறது. அறிவில்லாமல் ஒரு சத் இருப்பதென்பதோ, சத்தியமான ஆதாரம் இல்லாமல் ஒரு சித் இருப்பதென்பதோ நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம் இல்லையா? அதனால் சத் சித் என்ற சிவசக்தி எப்போதும் சேர்ந்திருப்பவர்கள், ஒருத்தர் இல்லாமல் மற்றவர் கிடையாது. சத் சித் ஆனந்தத்தில் ஆனந்தம் என்பது என்ன? ஆனந்த லஹரி என்று பேரென்றால் அந்த ஆனந்தம் என்ன என்பதுதானே நம் கேள்வி. பிரம்மம் தான் சித் பூர்ணமாக இருப்பதை அறிந்து அனுபவிப்பதில் பெறுகிற பெரிய நிறைவுதான் ஆனந்தம். அத்வைதப்படி பிரம்மம் தன்னுடைய நிர்குணமான சாந்த நிலையின் ஞானானுபவத்தில் பெறுகிற நிறைவுதான் இப்படிப்பட்ட ஆனந்தம். ஸ்ரீவித்யும் இதை ஆக்ஷேபிக்கவில்லை. ஆனால் சித் விஷயமாக சொன்னார் போலேயே இங்கேயும் சக்தி விலாசத்திற்கு முக்கியம் கொடுத்து அதையும் சேர்த்து சொல்கிறது. என்ன சொல்கிறதென்றால், பிரம்மத்தின் அறிவாக இருக்கப்பட்ட சித் தன் சக்தியை வெளிப்படுத்தி துவைத பிரபஞ்ச லீலை செய்வதிலும் நிறைவை பெறுகிறது. அதனால் சிதானந்தம் என்பது சக்தி விலாச ஆனந்தமும் தான் என்கிறது. ஆனாலும் ஒன்று கவனத்துக்கு வருகிறது. சிவானந்தம் சாந்தானந்தம் என்பது போல சக்தியானந்தம், அதாவது சக்தி ஆனந்தம் என்று வழக்கில்லை.
சிவசப்தமும் சாந்தமான சத்வஸ்துவை குறிப்பதனால் சிவானந்தம் என்பதும் சாந்த அனுபவ ஆனந்தம்தான். பிரம்மானந்தம் என்கிற போதும் சாந்தமான ஆனந்தத்தை தான் நினைக்கிறோம். ஆத்மானந்தம் என்னும் போதும் இப்படியே சக்தி, குணம், காரியம் ஆகியவற்றை சம்பந்தப்படுத்தாமல் சாந்தமாக, நிர்குணமாக, நிஷ்கிரியமாக இருக்கும் அனுபவமாகவே நினைக்கிறோம். ஏன் அப்படி என்றால், ஒரு சக்தி இருக்கிறதென்றால் அது இருப்பது எப்படி தெரியும்? அதை காட்டி வெளிப்படுத்தி காரியம் பண்ணினால்தான் தெரியும். சும்மா இருந்தால் எப்படி சக்தி தெரியும்? சக்தியின் அனுபவம் தெரியும். சக்தி இருப்பதை அனுபவித்து அறிய முடியும். ஜீவாத்மாக்களான நம்மை பொறுத்தமட்டில் இப்படி காரியத்திலே போனோமானால் நம் உள்நிலையான சாந்தத்தை தெரிந்து கொள்ளவே முடிவதில்லை. காரியத்தில் போகும்போது நமக்கு சாந்தி கலைந்து விடுகிறது. வெளி இழுப்புக்களிலேயே இழுப்பட்டு கொண்டு சதாவும் சஞ்சலப்படும்படி ஆகிறது. இது ஓயாதா? காரியமில்லாமல் அமைதியாக ஆக மாட்டோமோ என்று இருக்கிறது. ஆச்சாரியால் அத்வைத சித்தாந்தம் பண்ணிய போது அதனால்தான் காரிய பிரபஞ்சத்தை ஒரு மாயமான காணல் நீராக பார்த்து அடியோடு ஒதுக்கிவிட்டு சாந்தமான ஆத்மாவிலேயே நிலைத்து நிற்கும்படி சொன்னார். அப்போதுதான் ஜீவன் பிரம்மமாகவே இருப்பதும், அத்வைதம் சொல்லும் காரியம் இல்லாத சாந்த பிரம்மமாகத்தான் ஜீவன் இருக்க முடியுமே தவிர சகல காரியத்திற்கும் மூலமான சர்வ சக்தியாக இருக்க முடியாது என்பது வெளிப்படை. இப்படி சாந்தத்திலே ஜீவனும் பிரம்மமும் அபேதமாக ஐக்கியமாகிற மோட்சத்தை ஸ்ரீவித்யை முதலான சாக்த தந்திரங்களில் சிலவும் சொல்கின்றன. ஜீவாத்மாவுக்கு இப்பேற்பட்ட மோட்சத்தை பராசக்தியே அனுகிரகிப்பதாகவும் அவை சொல்கின்றன. இவ்வாறு ஜீவாத்மாவுக்கு முடிவான பூர்ணானந்தம் சக்தியில் இல்லாமல் சாந்தத்திலேயே இருப்பதால்தான் சிவானந்த சாந்தானந்தங்களே சொல்லப்படுகின்றன. சக்தியானந்தம் என்று ஒன்றை சொல்வதில்லை. ஆனால் சாக்தத்தில் சிதானந்தம் என்கிற போது அது முக்கியமாக சக்தியானந்தம்தான். சின்மயமாக, பேரறிவாக பிரம்மம் இருப்பதன் ஆனந்தமே சிதானந்தம். அதேதான் ஞானானந்தம் என்பதும். சாக்தத்தில் இந்த சிதானந்தத்தை சொல்லும்போது அந்த சாஸ்திரப்படி அம்பாளே சித் ஸ்வரூபிணியானதால் அவள் தன்னுடைய சக்தி விலாசத்தால் துவைத பிரபஞ்ச லீலை செய்வதில் அடையும் நிறைந்த சந்தோஷமும் விசேஷமாக குறிக்கப்படுகிறது. சக்தி சம்பந்தத்தை வெளியிட்டுச் சொல்லாமல் ஏன், எப்படி என்று சொல்லத் தெரியாத ஒரு மாயையாலேயே துவைத பிரபஞ்சம் ஏற்படுகிறது என்று சொல்கிற அத்வைத சாஸ்திரத்தில் சிதானந்தமும் சாந்தானந்தமேதான். சாக்தத்திலேயோ அம்பாள் தன்னுடைய லீலானந்தத்திற்காகவே பிரபஞ்ச வியாபாரம் பண்ணுகிறாள் என்று சொல்லி உள்ளும் வெளியும் சகலமுமான அவள் சாந்தமான காரியம் இல்லாத உள் ஞானம், சக்திமயமான காரியமயமான வெளிஞானம் இரண்டிலும் ஆனந்திக்கிற சிதானந்த ரூபிணியாயிருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறது. அத்வைதப்படி பரபிரம்ம தத்துவத்திற்கு வெளிஞானம் வராது, வர முடியாது, வரக்கூடாது. அதை துவைதத்தோடு சம்பந்தப்படுத்தினாலே இழுக்கு, அபச்சாரம். குறிப்பு, வெளியில், அதாவது தனக்கு புறம்பாக ஒன்று இருப்பதுதான் துவைதம். சாக்தத்தில் அப்படி இல்லை. லீலானந்த ரசாத்வாதத்துக்காக, சுவையை பருகுவதற்காக அசையாத அந்தர்முக, அதாவது உள்முக பிரம்மம் அசைந்து கொடுத்து பகிர்முகமாவதும், அதாவது வெளிமுகப்படுவதும் சக்தி மகிமையாகவே அதில் போற்றி ஸ்தோத்திரிக்கப்படும். நம்முடைய ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகமே இந்த விஷயத்தை தான் ஓஹோ என்று போற்றி புகழ்கிறது. ஜீவாத்மா தன்னுடைய தனி சக்தி காரிய ரூபத்திலேயே தெரிவதால் சாந்தத்தை குலைக்கும் அதிலே சாந்தம் கண்டு நிறைவடைவதற்கில்லைதான் என்றாலும் அம்பாளுடைய சக்தி விலாசத்தை அவனும் ரசித்து ஆனந்தப்படுவதற்கு வழியாக சாக்த மதம் இருக்கிறது. அத்வைதத்தில் நமக்கு
புரிபட முடியாத மாயை என்று தள்ளிய துவைத பிரபஞ்சத்தையே சாக்தமானது அம்பாள் பண்ணும் லீலை என்று ரசிக்கும்படியாக சொல்கிறது. ஆகையால் ஜீவன் சர்வ சக்தியாக அத்வைத ஐக்கியம் பெற முடியாது, அவன் சாந்த பிரம்மத்தில்தான் ஐக்கியம் பெற முடியும் என்றாலும் அவனும் கூட அவளுடைய சிதானந்தமான சக்தி விலாச ஆனந்தத்தை அவள் கூடவே தானும் பங்கு போட்டுக்கொண்டு அனுபவிக்க முடியும் என்று சாக்தம் காட்டுகிறது. ஆச்சாரியாளைப் போல் அத்வைத அனுபூதி பெற்றவர்களும் இந்த மாதிரி நிலையில்தான் லோக காரியங்கள் பண்ணியதும் பக்தி பண்ணியதும். ஆனாலும் ஒரு ஜீவனை சாந்த லட்சியத்திலேயே ஒரே குறியாக போக பண்ண வேண்டும் என்பதே அத்வைத சாஸ்திரங்களை பண்ணியவர்களின் லட்சியம். ஆதலால் இந்த அம்சத்தை அவர்கள் விஸ்தாரம் செய்வதில்லை. அப்படி போக முடியாதவர்களுக்காக ஏற்பட்ட சாக்தம் முதலிய பக்தி சம்பிரதாயங்களில்தான் நன்றாக உடைத்து பகவத் லீலானுபவ ஆனந்தத்தை சொல்வது. சில இடங்களில் இதுவே அத்வைதானந்தத்துக்கும் மேலே என்று கூட சொல்லியிருக்கும். சக்தியில் இருந்தே லீலை உண்டாவது, லீலை செய்வதிலேயே ஆனந்தம் பேரானந்தம். அதனால்தான் அம்பாளுடைய சக்தியை சொல்ல வந்த பாகத்துக்கே ஆனந்த லஹரி என்று பெயர் இருப்பது. ஆனந்த லஹரி என்ற தலைப்பு அத்வைதமும் சாக்தமும் நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.